ஏய் என்னாச்சு வயிற்றுலே? ஆசை மாமா, என் செல்லம் மாமா.
துடிப்பதென்ன என்ன மிஸ்டர், உங்களை சொந்த கால நிக்க சொல்லி உங்க அப்பா 1 வருஷம் டைம் கொடுத்திருக்காரு போல இருக்கு. ஐயா, இந்த 1 மாசத்தை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு பாத்துறேன். இந்தாங்க மளிகை சாமான் லிஸ்ட். கிடுகிடா. சுமாருமா, மனசு சரியில்லை. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. என்னடா அப்பா சொல்லிருக்காரே, எப்படி இந்த 1 வருஷத்தை சமாளிக்க போறேன்னு பயப்படுறீங்களா? போங்க, 4 இடத்துக்கு போய் 4 பேரை பாருங்க. அப்பதான் 4 காசு சம்பாதிக்க முடியும். நான் என்ன உங்களை கவர்னர் உத்தியோகத்துக்கு போக சொல்றேன்? என் புருஷன் 1 வருஷம் சொந்த கால நின்னு சம்பாதிச்சு கொட்டு வரேன்னு பார்த்தா இப்படி முகட்டு வழியே பாத்துட்டு இருக்கீங்களே. என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கு, நீங்க பாட்டுல. என்னங்க சின்ன புள்ள மாதிரி அடம்பிடிக்கிறீங்க? ஏன் மனசு சரியில்லைன்னு சொன்னா தானே தெரியும். முதல்ல உன் தங்கச்சி அழைச்சிட்டு உங்க அப்பா ஊருக்கு போக சொல்லு. எதுக்கு? அறிவு கேட்டவள, கல்யாணம் ஆகாத பொண்ணு என் தம்பி கூட தங்குறது தப்புன்னு தெரியல? உங்க தம்பி இருந்தா கல்யாணம் ஆகாதவரு, கல்யாணம் பண்ணிக்க போறவரோட தானே தங்குறா. இதுல என்ன தப்பு? இதுல என் தம்பிக்கு இஷ்டமான்னு கேட்டீங்களா? ஆமா, இஷ்டம் இல்லாம தான் தங்குறாரு, இஷ்டம் இல்லாம தான் காலேஜ் போறாரு, இஷ்டம் இல்லாம தான் டாக்ஸில. என்ன சொல்ற, நீ எதிர்த்து பேசிட்டே இருக்க? இல்ல வேணாங்க, அவங்க கேட்டு போட்டோம், நமக்கு என்ன. அதானே, இந்த மளிகை சாமான் மட்டும் வாங்கி கொடுத்துறீங்களா? அப்பா என்ன கோபம். இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன ப்ராப்ளம் கேப்பிய? மாமனார சமாளிக்க தம்பின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி டபுள் ஆக்ஷன் ரோல் போடுறது இருக்கு, பட்டாதாயா தெரியும். யார கேட்டுட்டு தம்பின்னு சொன்ன? என்ன கேட்டா சொன்ன? என்ன கேட்டுதான் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்க மாட்டேன். ஆமாயா, ஒண்ணுக்கு உங்ககிட்ட ஐடியா கேட்டு குடும்பத்தை நடத்தணும். முடியலையா? என் மாமனாருக்கு அறிவே இல்லையா? அந்த மைதிலி பொண்ணு மனசுக்கு எடுத்து அவ என்னடா ஆவுன்னா மாமா மாமன் எமல புத்து புத்துன்னு விழுறா. தப்பு இல்லப்பா, மச்சினி தானே, மேல விழுந்தா தப்பே கிடையாது. என்ன சொல்ற நீ? இந்த பாரு, வாழ்க்கையில ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நினைச்ச, முதல்ல அக்காவை கட்டிக்கிட்ட, இப்ப இலவச நினைப்பா தங்கச்சி வேற கிடைச்சிருக்கா. யோகக்காரன். ஏய், உன்னை அப்பிடுவேன். அசிங்கமா பேசாதயா. பின்ன என்னப்பா, அந்த பொண்ணை கெடுத்துட்ட மாதிரியே நினைச்சு பேசுறீ நீ? அது இல்லையா, அந்த பொண்ணு என் மேல ஆசையை வளர்த்துட்டு இருக்கா, அது அப்படியே விடுறது தப்பு இல்லையா? ஏன்டா இந்த தம்பி வேஷம் போடுறன்னு பேஜாரா இருக்கு. பேசாம உண்மையெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி ஜானகி கிட்ட கொடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட போறேன். ஆமா, கரெக்ட், நல்ல ஐடியா. யோ, பேச்சுக்கு சொன்னா ஓடிடுங்கற. உன்னை யாரையா ஓட சொன்னது? ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உன் தம்பிய ஓட சொல்லிடு. நான் தானே என் தம்பி. நீயே உருவாக்கின உன் தம்பிய நீயே காணாம போக்கிடு. போக்கிட்டா? இல்லாத தம்பி அவங்களால தேட முடியாது இல்லையா? உன் மாமனார் ஒரு 4 நாள் வருத்தப்படுவாரு, அப்புறம் மறந்துடுவாரு. மைதிலிக்கு வேற பையன் பாப்பாரு. இனிமே உனக்கு தம்பி தேவையில்லை. மைதிலியே மாத்துறது தப்பு இல்லையா? தப்புதான். அப்ப மைதிலி கழுத்துலயும் தாலி கட்டிடு. வாழ்க்கை ஃபுல்லா அந்த அண்ணன் தம்பி விளையாட்டு விளையாடலாம். உன்னை டிச் அடிச்சா பாரு, எடுத்தாலும் அடிக்க வராதையா. வாழ்க்கையில தப்பு பண்றது தப்பு இல்ல, ஆனா அந்த தப்ப பெரிய தப்பா பண்ணக்கூடாது. சின்ன தப்பா சுமாரான தப்பா பண்ணணும். அந்த சின்ன தப்பு சுமாரான தப்பையும் நீ தப்பு இல்லாம பண்ணணும். அப்பதான் அந்த தப்புல இருந்து நீ தப்ப முடியும். நான் சொல்றது தப்பு இல்லையா? எங்க போற நீ? ஆளை விடு, குழப்பற. லெட்டர் தானே எழுதணும், அவ்வளவுதான். விடு. நான் சொல்லிட்டே இருக்கேன், இங்க வந்து அப்படி என்ன பண்றது சொல்லு. லெட்டர் எழுது. என்னத்தையா எழுதுறது? ஓ, நீ எழுதுற மூட்ல இல்லையா? சரி, உன் சார்புல நான் எழுதுறேன். பேப்பர் இருக்காத? உங்ககிட்ட பேப்பர் இருக்கா? இருக்கு. என்ன எழுதலாம்? ஏதோ ஒண்ணு எழுதையா. சரி, எழுதுறேன். அன்புள்ள மாமாவுக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு மைதிலியை கட்டிக்கிட்டு வாழுற அளவுக்கு ஒழுங்கான ஆசாமி நான் இல்ல. அது நான் இல்ல சொல்லணும். என்ன நம்புனா உங்க பொண்ணு வாழ்க்கை பாழாயிடும். நீங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால நான் கண் காணாத இடத்துக்கு ஓடிடுறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். இப்படிக்கு சின்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளை.
இப்படி சிங்கப்பூர் மாப்பிள்ளைய எண்ணத்துல பண்ண மாதிரி போடுவார் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் பாப்பேன் காலையில வரைக்கும். அப்படி வரல நேரா அவங்க அப்பாட்ட போய் ஐயா ஐயா உன் பையன் ஓடிட்டான்னு உண்மையை சொல்லிட போறேன். எங்க நம்ம மாப்பிள்ள இந்த ஆளு ஓடிட்டாரா? அவசரத்துல ஒரு பையன் இருக்க மாட்டானு. பாவம் மைதிலி தனியா இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறாலும் தெரியல. நீ ஏமா வருத்தப்படுற? நான் போய் அவளுக்கு ஆறுதல் சொல்ல போறோமா? மைதிலி ஜானகி, ஜானகி, ஜானு இருக்கியா? ஏய் ஜானு, பாத்தியா? உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ, எனக்கு பிடிச்ச அல்வா. என்ன பாக்குற கிரிரா? ஜானு, என்ன ஒரே ஃபீலிங்கா இருக்க? என்ன ஜானகி, எவ்வளவு ஆசையா உனக்காக நான் மல்லிகைப்பூ, இந்த பாரு அல்வா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கப்ப. என்னது? அன்புள்ள மாமாவுக்கு அது என்ன தேட வேண்டாம். இப்படிக்கு சின்ன மாப்பிள்ள நான் சொன்னேன்ல, இந்த பையன் ஏதாவது இப்படி எழுதி வச்சுட்டு போவான்னு. அவன் திருட்டு பையன், நீங்களா நம்பி இருக்கவே கூடாது. இந்த பக்கம் என்ன எழுதி வச்சிருக்கான்? அரிசி 10 கிலோ, உப்பு 1/4 கிலோ. நீ எழுதுன மல்லிகை லிஸ்ட் அந்த பையன் கைக்கு எப்படி போச்சு? ஏ அதுக்கு ஒரு பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? கேக்குறதுக்கு தான் இங்க ஒரு ஜடம் இருக்கேனே. ஜானகி, எதுக்குங்க எதுக்கு இந்த அண்ணன் தம்பி நாடகம்? ஜானகி, நான் சொல்றது கொஞ்சம் வேண்டாம், நீங்க எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம். இந்த பாரு ஜானகி, நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஆனா தயவு செய்து கொஞ்சம் நிதானமா கேள. கேட்கலாம், ஆனா யார் நம்புறது? ஒரு பொண்ணு புருஷனை நம்பித்தான் புகுந்து வீட்டுக்குள்ள வர. ஆனா என் விஷயத்துல புருஷனை நம்ப முடியாதவர போயிட்டாரு. ஐயோ ஜானகி, நான் போய் வேண்டாங்க, நீங்க எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம். மேல மேல நீங்க போய் தான் சொல்ல போறீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு கூலி தானே. ஜானகி, என்ன மன்னிச்சிரு. நான் சொல்றத உன்னை கேட்க வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நான் போய் சொன்னேன், ஆனா நான் உன்னை ஏமாத்தல. புரோக்கர் அம்பலவன என்ன பணக்காரனா நடிக்க சொன்னார். நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். உன் போட்டோ என் கையில கொடுத்து ஜானகி, நான் சொன்ன போய் அத்தனை உனக்காக. நீ மட்டும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி விரும்பலன்னு சொல்லி சத்தியமா நான் உங்க கழுத்துல தாலி கட்டி இருக்க மாட்டேன். இந்த பாரு ஜானகி, உன் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. இப்ப சொல்லு, நான் பணக்காரன் நினைச்சு என் பணத்துக்காக தான் நீ என் மேல ஆசைப்பட்டிய? எனக்கு காரு பங்களா எல்லாம் இருக்குன்னு நினைச்சுதான் எனக்கு கழுத்த நீங்க சொல்லு ஜானகி. இதெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்துட்டுமே நீ நினைச்சினா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் எதுக்கு தயாரா இருக்கேன். ஜானகி, அழாத. நாளைக்கு உங்க அப்பாவும் தங்கச்சியும் பார்த்து உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். என்ன அம்பலவாணன், என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி 10 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லையே. என்ன அவசரப்படுறீங்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் இல்லையா? அத ஒரே நாள்ல அறுவடை பண்ணணும்னு நினைச்சா முடியுமா? இந்தாங்க இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க. எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். என்ன அம்பலவாணன், பொண்ணு போட்டோ கேட்டா பையனு பொண்ணு சேர்ந்து இருக்கிற போட்டோ காட்டுறீங்க? என்ன சொல்றீங்க? பாருங்க. இந்த போட்டோ எங்க இப்படி வந்தது?